தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கனால வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூலர் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் என்னோட பேர் தினேஷ். நீங்கள் பார்த்துக்க டிக்ஸ் தமிழா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா லிவ் பியூர் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபில்ட்ரு ஏர் கூலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணிக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் ஏர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் த்ரோ ஆகும். அதுக்கு மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் விட்ரிகல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடு வுட் வால் கூலிங் மீடியா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒர்க்கான் இன்வெர்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர்டு வாட்டர் பம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக மோட்டார் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபேன் ஃப்ளவர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 2 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டிருக்க இந்த ஒரு ஏர் கூலர். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூலிங்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா வலை மாதிரி வச்சு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நம்ம ஒரு காட்டன் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோ ஆகல, கரெக்டாக வந்து நமக்கு ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 52 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு குடம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றினேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லோவிலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சைடில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ 52 லிட்டர் ஊற்றணும் அப்படின்னா சுத்தமாக தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு குடம் மட்டும் ஊற்றி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணேன். தண்ணி வந்து நம்ம ஊற்றுற வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கூட தண்ணி ஐஸ் கட்டி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு ஓகே, பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த பட்ஜெட்டுக்கு ஓகே, மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 5300 ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை, மீடியம், லோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோ ஆகி இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பை ஸ்விங் அப்படின்னு இருக்கும். ஸ்விங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வரும். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் அப்படின்னு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஓகே, பட் இதில் நெகட்டிவிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃப்ளோ, கூலிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. பட் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸ்டில் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. ஸோ மோட்ரு ரன் ஆகி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணியோட சவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் கேட்குது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பம்ப்பு ஸ்விங் அப்படிங்கிற மோடுக்கு மாற்றணும் அப்படின்னா தண்ணியும் ஸ்விங் ஆகும். உள்ளே இருக்கிற இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது மோடு. 3வது மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் அப்படின்னு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். இந்த லெஃப்ட் ரைட் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடு அப்படிங்கிறது வந்து மோட்டரோட இது ஹை அப்படிங்கிற வச்சோம் அப்படின்னா நமக்கு மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடில் ரன் ஆகுது. ஸோ யாருமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம், லோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஸோ லோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாகும், ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டேரெக்டாக நான் மைக் கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஃபைனலாக இந்த ஏர் கூலர் நம்ம எதுக்காண்டி வாங்கியிருக்கோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு அப்படின்னால மத்தியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சுத்தமாக இருக்க முடியாது, சரியான வெக்க எடுக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஏர் கூலர் வாங்கினது மெயினாக. ஆனால் முக்கியமாக இந்த ஏர் கூலரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், நாய்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்குது. மற்றபடி வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஸ்பீடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது.
2 இயர்ஸ்க்கு வாரண்ட்டி இருக்கிறனால நம்ம வந்து 2 இயர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தா எதுவும் இது பண்ணுறோம் அப்படின்னா கிளைமே வந்து நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். கூடவே இதுக்கான ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதோட லிங்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அமேசானை கம்பேர் பண்ணையில். மேக்ஸிமம் அமேசானில் பாருங்கள், ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள், ரெண்டில் இதில் ரேட் கம்மியாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கங்க. மேபி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் டு ஆல் சி பேக். நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.